என்றும் என் இதயத்தில் வீட்டிற்கும் அன்பு உள்ளங்களே, ஆரோக்கிய சிலைகளே, வணக்கம். எனது தாய் தந்தை ஆசிரியர்கள் இயற்கை சித்தர்களை வணங்கி என்னுடைய பட்டிமன்ற உரையை தொடங்குகின்றேன். மொழி என்னுடைய அணியில் சார்ந்த முரளி அவர்கள் சொல்வது போல மொழி விழி கரெக்டு தான், மொழி விழி கரெக்டு தான். ஆனால் அந்த விழியை தாங்கும் உடல் ரொம்ப முக்கியம். அதான் சொன்னேன், சூரியனில் வந்து சித்திரம் முக்கியம் முடியுமா? சூரியன் என்பது உடல். உடல் வளர்த்தே உயிர் வளர்த்தேனே திருமூலர் சொல்லியிருக்கார். உயிருக்கு இணையா பாரதிதாசன் அவர்கள் பாடியிருக்கிறார். ஆனால் அந்த உயிருக்கு எப்ப மதிப்பு? உடலில் இருந்தால் தான் அந்த உயிருக்கு மதிப்பு. உடலை விட்டு உயிர் போய்விட்டால் பிணம். அது வரைக்கும் நம்ம வந்து ஆரம்பமாக சொல்ல மாட்டாங்க. இறந்துட்டா பணம் கிடைக்கும். அதான் அப்போ அதுதான் நான் சொல்றேன். உடல் என்பது சமூகம். நீங்க சொன்னீங்க உயிருக்கு நிகராக பாரதிதாசன் சொல்றாரு. ஒத்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்றேன். உயிர் என்பது மொழி. ஆமா, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த மொழிக்கு எப்ப மதிப்பு, அந்த உயிருக்கு எப்ப மதிப்பு அப்படின்னா, உடல் என்ற சமுதாயம் சமூகம் நன்றாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். சமூகம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் அந்த உயிருக்கு மதிப்பு, அந்த மொழிக்கு மதிப்பு. ஆகவேதான் பாரதிதாசன் அவர்கள் சமூகத்தை ஒரு பிடி உயர்வாக பேசுகிறார், உயிருக்கு இணையாக மொழியை பேசுகிறார். ஏனென்றால் மொழி இல்லாமல் முடியாது, அது உண்மை. அதாவது பட்டிமன்றத்தில் ரெண்டு ரகம் இருக்குது. ஒரு ரகம் வந்து வெட்டி பேசுறது. ஆனால் நம்ம தலைப்புல வெட்டியே பேச முடியாது, அது ஒட்டிதான் பேசணும், ஒட்டணும். மொழியே சமூகத்தையும் ஒட்டணும். உடலும் உயிரும் நல்லா இருக்கணும். அதுதான் உடல் வளர்த்த உயிர் வளர்த்தேனே அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்காரு. அதனால ஒட்டிதான் பேசுவேன், வெட்டி பேச மாட்டேன். ஏன்னா வெட்டி பேசவும் முடியாது. தொட்டிலை ஆட்டவும் கூடும், அதை யார் ஆட்டினால் ஆடும். யார் ஆட்டினாலும் ஆடும் தொட்டில. இது எதுக்காக பாரதிதாசன் சொல்லியிருக்காரு? பெண்ணை வந்து படிக்காத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்காக பெண்ணு படிக்கக்கூடாதுன்னா, அவங்க கட்டி போடுறதுக்கு குடும்பம்னு ஒன்று இருக்கும். குடும்பத்தை பார்க்கணும், அப்புறம் குழந்தைய பார்க்கணும், கணவனை பார்க்கணும். அதெல்லாம் வேலை இருக்குல்ல, சமையல் செய்யணும், வீட்டு வேலை செய்யணும். அதெல்லாம் விட்டுட்டு வெளியே போய் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உயர்த்தி பேசுகிற மாதிரி பேசி பெண்கள் தான் எல்லாத்துக்கும் பேச்சுல பாருங்க, கன்னி பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னினா பெண்கள் பிடிக்கும். அப்போ முதல் முறையாக பேசுறது கன்னி பேச்சான். ஏன் அங்ககிட்ட ஆன்சர் கிடையாது. நதிக்கு கடவுள் மதம் ஜாதி எல்லாத்தையும் பெண்கள் கூப்பிட்டு வந்துருவாங்க. ஏன்னா அடிமையாக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான். ஏன்னா பெண்கள் அடிமையாக்கிறது ரொம்ப எளிது. ஒரு நகை கடைக்கு போனோம்னா காலையிலேருந்து மதியம் வரைக்கும் உட்கார வச்சிடலாம், சாலை கடைக்கு போனால் உட்கார வச்சிடலாம். ஆனால் ஆண்கள் அப்படிங்கிற முடிவில் வந்து உடனுக்குள்ளே எடுத்துவாங்கிறதுனால அவங்கள மயக்க முடியாது. அதனால பெண்களை மயக்கி அவங்க நல்லா உயர்த்தி பேசுகிற மாதிரி பேசி வஞ்சக புகழ்ச்சி மாதிரி அவங்க பேசி உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் பார்த்து நீங்களாம் படிக்காதீங்க. ஏன்னா படிச்சுட்டா இப்போ இருக்கிற சமுதாயம் மாதிரி மாறிடும். முறையை சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற சமுதாயம் முக்கியமாக வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் பொருளாதாரம் அதிகம், பெண்களுடைய கல்வி அதிகம், எல்லாத்துலேயும் அதிகமாகிடுச்சு. எதனால சமுதாயம். அப்போ அந்த சமுதாயத்தை தான் அதிகமாக இது பண்ணணும். அந்த சமுதாயத்தில் பெண்கள் படிக்கணுன்றது தான் சொல்கிறாரு பாரதிதாசன். தொட்டில யாராட்டினாலும் ஆடுவார், பெண் ஆட்டினா தான் ஆடுவான். ஏன் நீ ஆடக்கூடாதா? நான் சொல்கிறேன், நீ ஆடக்கூடாதா, அந்த மாதிரி பேசக்கூடாதா அப்படின்னு. அது சமுதாயத்துக்காக தான் சொன்னேன். அதாவது நிறைய பாடல்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஏதோ 2-3 பாடல்கள் நான் வந்து முக்கியமாக சொல்கிறேன். புதியதோர் உலகம் செய்வோம் அந்த பாட்டில். கெட்ட போரிடம் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம், புனிதமோடு அதை எங்கள் உயிரென்று காப்போம், இதயமலாம் அன்பு நதியினில் நனைப்போம், இது எனது என்னும் ஓர் கொடுமையை தவிர்ப்போம், உணர்வரும் கனலிடை அயர்வினை எரிப்போம், ஒரு பொருள் தனி எனும் மனிதனை சிரிப்போம், இயல் பொருள் பயன் தர மருந்தினில் பசிப்போம், ஈவருண்டாம் எனில் அனைவரும் புசிப்போம். இதனுடைய அர்த்தம் புரியுது, நல்ல புரியுற மாதிரியே தான் பாருங்க.
இல்லாத மாதிரி கேட்பாங்க, சொல்லுவாங்க. இது எல்லாமே சமுதாயத்தின் படிதான். சமுதாயத்தை உயர்த்தணும் என்ற நோக்கத்தில் தான் ஈகை. எல்லாத்தையும் மற்றவர்கள் கொடுத்துட்டு சாப்பிடும்போது தான் அது உண்மையான உணர்வு அப்படின்றத சொல்கிறேன். இதுலேயும் வந்து சமுதாயப்படி தான் வந்து மேலும் மோட்டிவேஷன் பண்ணிங்க. ஏன்னா இப்போல்லாம் வந்து மோட்டிவேஷன் கிளாஸ்லாம் நிறைய நடத்துவாங்க. ஒரு 3 வரியில அதுவே வந்து மோட்டிவேஷன் பண்ணிக்கிறேன் பாருங்க. எவனையும் வெற்று காகிதம் என ஒருபோதும் எண்ணாது. எவனையும் வெற்று காகிதம் என ஒருபோதும் எண்ணாது. ஒரு நாள் அவன் பட்டமாய் பறப்பான், நீயும் அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும். இதோட மோட்டிவேஷன் இருக்குவா? அதாவது பேராசிரியர் சொல்ற அவருடைய பாணியில, எவனும் எவனையும் விட உயர்ந்தவனும் இல்லை, எவனும் எவனையும் விட தாய்ந்தவனும் இல்லை. அவருடைய பாணியில சொல்றாரு. அதாவது பாரதிதாசன் அவருடைய பாணியில சொல்லியிருக்காரு. பாருங்களா, ஒரு சும்மா வெற்றி காகிதம் அவருக்கு தெரியாது. அதை எழுதுனாலும் எழுதுறாங்க. ஏற்கனவே எழுதப்பட்ட காகிதம் எழுதி பிச்சாச்சு, எழுத முடியாது. அதெல்லாம் வந்து அண்ணா வந்து பார்லிமெண்ட்ல பேசும்போது சொன்னாரு, நேரு வந்து கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம் இப்போதான் நான் கட்ட வச்சுக்கிட்டேன். சரி, அது 2 அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் ஒரு பெரியவருக்கு நான் இப்போ தான் ஆரம்பிச்சுக்கிறேன். நான் அது கோபுரம் முடிச்சாச்சு, இனிமே அது மேலே உள்ள போய் இது பண்ண முடியாது. ஆனால் இது எப்படி வேணா அதை விட பெருசாக உருவாகலாம். அதுதான் இப்போ திராவிட இனவர்களுக்கு பெருசாக உருவாயிருக்கு. அதுதான் அப்போவே அண்ணா வந்து சொல்லிட்டார் பார்லிமெண்ட்ல, நான் ஒரு சாமானியன். முதல் பேச்சை தான், நான் ஒரு சாமானியன், ஆனால் ஒரு திராவிட மாபெரும் இனத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன். இனத்தை பெருசாக காமிச்சார், இவர் சாதாரணமாக காமிச்சிங்க. அதை மாதிரி தான் இது எல்லாமே சமுதாய படி தான். இந்த பாரதிதாசன் அவர்கள் சொன்ன இந்த மோட்டிவேஷன் சமுதாயத்தை பற்றி தான். இந்த மாதிரி நிறைய பாடல்கள்